வணக்கம் மாணவர்களே. ஸோ உங்கள் மேடம் அதுக்காண்டி இன்னைக்கு ஒரு கிளாஸ் நான் எடுக்கிறேன். சாப்டர் 9 யூனிட் 9 இருக்குல்ல, மேட்டர் அரௌண்டஸ். இந்த டாபிக் தான் நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மேட்டர் அரௌண்டஸ் அப்படின்னு இந்த வார்த்தை கேட்டவுடனே மேட்டர்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிதானே? கரெக்டா? டேரக்டா இடையில இருக்க ஒரு 2 மார்க் போய் படிச்ச என்னத்துக்கு? ம் ஃபர்ஸ்ட் மேட்டர்னா என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் நம்மளை சுத்தி இருக்கிறது என்னெல்லாம் மேட்டர் அப்படிங்கிறத நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் இந்த மேட்டருடைய யூஸ் என்ன, இந்த யூனிவர்சலா யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? அண்ட் இந்த மேட்டருக்கு ஒரு வடிவம் இருக்கா? அப்படி வடிவம் இருந்தா அது என்ன மாதிரி வடிவங்கள் இருக்கு? இப்போ பாத்தீங்கன்னா மனிதர்கள் நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லாரும் ஒரே மாதிரியா மூக்கு, வாய், கண்ணு எல்லாம் இருக்கு? அஹ்? எல்லாருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்படித்தானே? ஒருத்தர் வந்து நெட்டையா இருப்பாரு, ஒருத்தர் கட்டையா இருப்பாரு, ஒருத்தர் குண்டா இருப்பாரு. இந்த மாதிரி கை நீண்டு இருக்கும், கால் நீண்டு இருக்கும், இந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஒரு மேட்டர்னு நீங்க நீங்க சொல்லலாம், கண்டிப்பா சொல்லலாம் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நாம இன்னைக்கு படிக்க போறது மேட்டர் அரௌண்டஸ். மேட்டர்னு சொன்னா, அதாவது தமிழ்லையும் நான் சொல்லிக்கிறேன், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா எப்பவும் பார்த்தாலும் அந்த தமிழ்ல உள்ள வார்த்தை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வார்த்தைகளும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்க வரீங்கன்னா புக்கு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்காது, இங்கிலீஷ்ல இருக்கும். அப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம பருப்பொருள் படிச்சு வச்சுப்போம். திடீர்னு நம்ம ஒரு காலேஜ் டைம்ல இல்லைன்னா ஒரு +1 +2 டைம்ல நீங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் போறீங்கன்னா அங்க மேட்டர்னு போட்டிருப்பாங்க. ஆரம்பத்துல புரியாது. ஏன்னா நானுமே அப்படிதான் இருந்தேன். அதனாலதான் சொல்றேன். நான் வந்து அஹ், புதுசா எதுவுமே சொல்லல. ஏன்னா நானுமே அப்படிதான் இருந்தேன். தமிழ் மீடியம் வந்துட்டு திடீர்னு நம்ம இங்கிலீஷ் காலேஜுக்கு போறோம். அங்க மீடியம் வந்து இங்கிலீஷ் தான். அங்க போகும்போது இந்த மேட்டர்னாலே என்னன்னு தெரியாது. மேட்டர்னு போறோம், புக்ல நிறைய இடத்துல இருக்கும் மேட்டர்னு. என்னடா மேட்டர்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம என்ன படிச்சு வச்சிருப்போம்? பருப்பொருட்கள் அப்படின்னு படிச்சு வச்சிருப்போம். சோ அதனால நீங்க இங்கிலீஷ் தமிழ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் வார்த்தையும் தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கணும், இங்கிலீஷ் வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கரெக்டா? ரைட். இப்ப மேட்டர்னு சொன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே. நம்மை சுற்றி என்ன சார் இருக்கு? சொல்லுங்க பாப்போம். நம்மை சுற்றி என்னெல்லாம் இருக்கு? ஜஸ்ட் யோசிங்க. நான் சொல்றது வேற, நீங்க தான் சொல்லணும். நம்மை சுற்றி என்னெல்லாம் இருக்கு? என்ன இருக்கு? டக்குன்னு சேர். வெரி குட். ஆ டேபிளா? ஓகே, வெரி குட். வாட்டர் கேன். ஓகே. எதுனாலும் நம்ம சுற்றி உள்ள பொருள் எல்லாமே. இப்ப அதுலயே பாத்தீங்கன்னா வாட்டர், அது ஒன்று. நீங்க வாட்டர் கேன் சொன்னீங்கல்ல, வாட்டர் எடுப்போம். நீர். முக்கியமா உங்களை சுத்தி ஏர் இருக்கு. ஆனா நம்ம ஏற உணரவே மாட்டோம். என்னைக்கா காத்து உணர்ந்துருக்கோம், காத்து அடிக்கும் போது உணர்ந்திருக்கோம். ஆனா நம்ம மூச்சு இழுக்கிறோம். மூச்சு தான் நம்மளுக்கு எல்லாமே. அடுத்தானே அதை உணர்றோமா? இல்ல. நம்ம நம்ம டே டு டே ஆக்டிவிட்டில நம்ம அதை பண்ணிட்டே இருப்போம். அடுத்தானே நம்ம வந்து ஆஹா நான் இன்னைக்கு தான் மூச்சு விட போறேன் அப்படின்னு நம்ம இருக்க போறோமா? இல்ல. அது சாட்டி நம்ம பண்ணிட்டே இருப்போம். என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே மேட்டர். இது எல்லாமே பருப்பொருட்கள். இப்ப கிளியர் ஆயிட்டா? சரியா? சோ மேட்டர்னா பருப்பொருட்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடியது. சரி. அப்போ இது சுற்றி இருக்கக்கூடிய சார், இதை மேட்டர்னு ஏன் சார் சொல்றோம் அப்படின்னா, மேட்டருக்கு டெஃபினிஷன் என்னன்னா, இட்ஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். இதுதான் அர்த்தம். அதாவது தமிழ்ல பாத்தீங்கன்னா பருப்பொருட்கள் என்னன்னா, எவை ஒன்றுக்கு நிறை. மாஸ்னா நிறை, ஸ்பேஸ்னா வெளி. அதாவது நம்ம இந்த இடத்த இந்த இடத்த ஆக்குபை பண்றப்ப, இப்ப நான் உட்கார்ந்திருக்கேன், இந்த இடத்த ஆக்குபை பண்றேன், நீங்க உட்கார்ந்திருக்கீங்க, அந்த இடத்த ஆக்குபை பண்றீங்க. அப்போ நீங்க ஒரு மேட்டர், நான் ஒரு மேட்டர். ஏன்னா உங்களுக்கும் மாஸ் நிறை இருக்கு, எனக்கு நிறை இருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம எல்லாம் மாஸ் தானே, நம்ம எல்லாம் மேட்டர் தானே. கரெக்ட் தானே? சோ எது எதுக்குமே அதுக்கு மாசும் இருக்கணும், ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணணும்னா அது வந்து மேட்டர்.
நாம தொடக்கூடிய டேபிள், குடிக்கக்கூடிய வாட்டர், நாம சுவாசிக்கக்கூடிய காற்று, ஏர், எல்லாமே மேட்டர். இப்ப புரிஞ்சிருக்குமே. இப்ப யாராவது கேட்டாங்கன்னா மேட்டர்னு கேட்டா அழகா நீங்க சொல்லிடுவீங்க. ஓகே, குட். இந்த மேட்டர் நம்ம யூனிவர்ஸ்ல 3 வடிவங்கள் இருக்கு. ஆக்சுவலி 4வது வடிவம் அப்படின்னு பிளாஸ்மா அப்படின்னு உண்டு. பட் அது நமக்கு இப்போ பேசிக்ஸ்ல அது நம்ம படிக்க வேண்டாம். நீங்க ஹையர் கிளாஸ் படிக்கும் போது அதெல்லாம் படிப்பீங்க. மேட்டர் பாத்தீங்கன்னா 3 வடிவங்கள்ல இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சாலிட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லிக்யூட், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஏர். இது ஏர்னு சொல்ல வேண்டாம், சாரி, கேஸ்ன்னு சொல்றோம். கேஸுக்கு எக்ஸாம்பிள் ஏர்னு சொல்ல வந்தேன், அது ஏர்னு போட்டேன், கேஸ் அப்படின்னு வச்சுக்கோ. தமிழ்ல பாத்தீங்கன்னா 3 நிலைகளை நான் சொல்றேன். ஏன்னா மேட்டரோடைய அந்த ஸ்டேட் அப்படிம்பாங்க. அது நிலைகள் நம்ம புக்ல இருக்கிறது தான். திடம், திரவம், வாயு. இந்த 3 நிலைகளும் நம்மளை சுத்தி இருக்கும். நீங்க எதனாலும் எடுத்து பாருங்க. இந்த 3 நிலையில ஏதோ ஒரு வடிவம் இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னதே நான் எடுத்துக்கிறேன். டேபிள் எடுத்துக்கிறேன், சேர் எடுத்துக்கிறேன், வாட்டர் எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் ஏர்னு ஒன்று சொன்னேன், கரெக்டா? இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்ப டேபிள் சேர்லாம் நீங்க தொட்டு பார்த்து உணர்வீங்க, கரெக்டா? அப்படிதானே? அப்ப இதை தொட்டு பார்த்து உணர்றத நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா, இது வந்து இந்த டேபிள் சேர்லாம் ஒரு ஹார்டா இருக்கக்கூடியது. அதுக்கு வடிவத்தை வந்து ஒரு ஃபிக்ஸ்டா ஆக்கிடுவாங்க. ஃபர்ஸ்டே அப்படி செதுக்கி இப்படிதான் இருக்கும். அதுக்குன்னு உங்க ரூம்ல இருந்து என் ரூமுக்கு வந்தோன்னா இதோட வடிவம் மாறப்போதா இல்ல, கரெக்டா? அப்ப ஹார்டான ஒரு ஃபிக்ஸ்டான ஷேப்ல இருக்கு, நிலையான வடிவம் இருக்கு, கொஞ்சம் தடிமனான ஒரு ஹார்டான, சரியா, ஒரு வடிவத்துல இருக்கு. அது ஒரு பண்புல இருக்கு. இதெல்லாம் நம்ம சாலிடா சொல்லலாம். குட். அடுத்து லிக்யூடுக்கு வரோம். லிக்யூடு அப்படின்னா சார் இதுதான் எங்களுக்கு தெரியுமே, கரெக்ட் தானே? என்னது? தண்ணீர். ஏத்தாப்புல இருக்கக்கூடிய வாட்டர். தண்ணீர் பாத்தீங்கன்னா லிக்யூட்ல சேரக்கூடியது. லிக்யூட்னு சொன்னா நம்ம வந்து தண்ணீரை எடுக்கலாம், நீங்க ஜூஸ் குடிப்பீங்க, இது எல்லாமே. இதோடைய வடிவத்தை யோசிச்சு பாருங்க. யாராவது சொல்ல முடியுமா? தண்ணீரோடைய வடிவம் சொல்லி யாராவது ஒருத்தர் மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம், சேட் பண்ணுங்க. சார் தண்ணீரோட வடிவம் இதான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்கலாம். இப்ப நெல்லூர் பெட் சென்டர் போட்டிருக்கீங்க, இடைச்சிவேலி சென்டர், யாருனாலும் சேட் பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு எங்கேஜா இருக்கும். ஓகே, நம்ம இது சொல்றோம், ரைட்டு தப்பு அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. சயின்ஸுங்கிறது கத்துக்கிறது தான், மார்க்குக்கு இல்ல. சரியா? என்ன கேட்டேன் கொஸ்டின் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் என்ன கேட்டேன்? தண்ணீர் இருக்கு அப்படின்னா, நீர் இருக்கு அப்படின்னா அதோடைய வடிவம் என்ன? லிக்விட். சரியா? தண்ணீர்னா நீங்க தண்ணியை மட்டுமே யோசிக்க வேண்டாம், நீங்க மொத்தமா லிக்விட்னே யோசிங்க. என்ன வடிவம்? எஸ், வடிவமே கிடையாது. வெரி குட். இதுக்கு வடிவமே கிடையாது, அப்படிதானே? நீங்க ஒரு 1 லிட்டர் கேனை வாங்கிக்கோங்க, தண்ணியை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ அதோடைய வடிவம் பார்த்தீங்கன்னா அந்த கேன் வடிவம் தான் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சப்போஸ் ஏதோ ஒன்று சும்மா சொல்றோம், இப்படி இருக்கு. நான் இந்த தண்ணி எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்கிறேன், இப்படி எடுத்துக்கிறேன். அப்ப இந்த வடிவம் மாறுமா? கண்டிப்பா மாறும் சார். எஸ், அப்படிதானே? அப்ப அதுக்குன்னு ஒரு நிலையான வடிவம் கிடையாது. நீங்க எந்த கண்டெய்னர், எந்த பாத்திரம் யூஸ் பண்றீங்களோ அதோடைய வடிவத்தை அது எடுத்துக்கிடும். கிளியரா? கேஸ்ன்னு நம்ம அடுத்து சொல்ல போறோம். கேஸ்ன்னு சொன்னா ஏர், காற்று சொல்லலாம், ஆக்சிஜன், நைட்ரஜன், எல்லாமே கேஸ் தான், அப்படிதானே? அதெல்லாம் அதோடைய வடிவம் தான். கேஸுக்கு வடிவம் உண்டா? யோசிச்சு பாருங்க. காற்றுக்கு இல்ல ஒரு ஆக்சிஜனுக்கு, கேஸுக்கு வடிவம் உண்டா? எஸ், கிடையாது. வெரி குட். அதுக்கு உண்டுமா? இருக்காத. இப்போ என்னோட ரூம் இருக்கு, இப்போ இதுல கேஸ் இருக்கு, உங்களுக்கே தெரியும். நான் இப்போ 2 பக்கமும் கதவை அடைச்சி ஒரு க்ளோஸ் மாதிரி வச்சிருக்கேன். கேஸ் மாலிகுல் அப்படி உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே வருது. குட். இதை என்ன பண்றேன்னா, இப்போ நான் வந்து டோரை இது பண்றேன், திறக்கிறேன் அப்படின்னா இந்த கேஸ் அப்படியே அதே இடத்துல இருக்குமா? இல்ல. உடனே மற்ற ரூமுக்கு போவோம், அங்க இருந்து இங்க வரும், அப்படியே ஒரு மாதிரி வடிவத்தை மாத்திட்டே இருக்கும். இந்த ரூமுக்கு அந்த போவோம், மாலிகுல்ஸ் தான் சேஞ்ச் ஆகும். புரியுதா? இதெல்லாம்
மேட்டர். ஸோ இதை இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இதை இன்னும் நல்லா கிளியரா புரிய வைக்கிறதுக்காண்டி நான் சிமுலேஷன் ஒன்று காட்டுறேன். ஒன் செகண்ட், அந்த சிமுலேஷன் ஸ்க்ரீனை உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அப்போ புரியும். என்னெல்லாம் சொன்னனோ அந்த பாயிண்ட்லாம் இப்போ உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இதுதான் அந்த ஃபெட் சிமுலேஷன். இப்போ நம்ம எடுத்து என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா, ஆர்கான், ஆக்சிஜன், வாட்டர் எல்லாமே இருக்கு. சாலிடு, லிக்யூடு, கேஸ் எல்லாமே இப்படி பேர் போட்டிருக்காங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த சாலிடு இந்த இருக்கா, இதை கிளிக் பண்றேன். ஒரு சாலிட்னா எந்த ஒரு நம்ம டேபிள் சேர் எதுனா சொல்லலாம். இப்போ என்ன சார் இது குதிக்கின்னு நீங்க நினைக்கலாம். இதுதான் நம்ம இந்த ஆட்டம் சொல்றோம்ல, அணுக்கள். அது இப்படி குதிக்கும். பொதுவா எல்லா இடத்துலயுமே எப்போதும் குதிச்சுட்டு தான் இருக்கும். நம்ம உடம்புலயே அணுக்கள் பார்த்தீங்கன்னா, ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா குதிச்சுட்டு தான் இருக்கும். பொது வெளியில நம்ம ஸ்பேஸ்லயும் பார்த்தீங்கன்னா குதிச்சுட்டு தான் இருக்கும். லிக்யூடுக்கு இப்ப இது பாருங்க, வடிவத்தை ஃபர்ஸ்ட் பாருங்க. வடிவத்துல என்ன பார்த்தோன்னே என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? யாராவது சொல்ல முடியுமா? வடிவத்துல பார்த்ததுக்கு என்ன சொல்ல முடிஞ்சது? வடிவம் இருக்கா? எஸ், இருக்கு. அப்படிதானே? அணுக்கள்லாம் பாத்தீங்கன்னா மிகவும் நெருக்கமாக இருக்கு. இப்ப பாருங்க, புரிஞ்சுதா? இதுல நம்ம பார்க்கிறோம். அதுல பார்க்கறலாம் நம்ம பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு எடுக்கலாம், ஆட்டம்ஸ் எதுனாலும் எடுக்கலாம், அணுக்கள்னு எடுக்கலாம். அந்த ஒவ்வொரு டாட்டுமே அந்த பார்ட்டிகிள்ஸ், அந்த மேட்டர், அதோடைய அந்த பருப்பொருளுடைய பார்ட்டிகிள்ஸ் தான். மூலக்கூறுகள், துகள்கள் இந்த மாதிரி வார்த்தைன்னு சொல்லுவோம். ஜென்ரலா நம்ம ஆட்டம் சொல்லலாம், மாலிகுல் சொல்லலாம், பார்ட்டிகிள் சொல்லலாம். சரியா? துகள்கள் அப்படின்னு. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது சாலிட். தமிழ்ல பாத்தீங்கன்னா திடம். திட அந்த ஸ்டேட்ல நிலையில பார்ட்டிகிள்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமா இருக்கு. கரெக்டா? ரொம்ப நெருக்கி அமைந்துள்ளது. வைப்ரேட் மட்டும் நடந்துட்டே இருக்கும். அது நான் சொல்றதுதான். வைப்ரேட் அப்படியே நடந்துட்டே இருக்கும். ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதுல இன்னொன்னு பண்ண போறேன். டெம்பரேச்சர் அப்படின்னு கீழே இருக்கும் பாருங்க. இந்த ஹீட் கூல்னு போட்டிருக்காங்களா, அது வெப்பப்படுத்துறதுன்னு அர்த்தம். ஹீட்னா சூடாக்குறது, கூல்னா கூல் பண்றது. இதை வெப்பப்படுத்துறதுக்காண்டி இதை வைக்க போறேன். இப்ப நான் ஒன்னு பண்ண போறேன். நீங்க தான் இப்ப பார்க்கணும். என்ன பண்றேன்னா, ஹீட் பண்றேன். சோ இதை நான் அந்த ஸ்லைடை எடுத்து மேல இப்படி வைக்கிறேன். என்ன நடக்குன்னு மட்டும் பார்த்துட்டு ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஓகே, போதும். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? நான் டெம்பரேச்சர் நான் வெப்பநிலையை அதிகரித்தேன். அப்போ அந்த வடிவில் இருக்கக்கூடிய நெருக்கமா அமைந்த அந்த பார்ட்டிகிள்ஸ் துகள்கள் என்ன பண்ணுதுன்னா அப்படி பிரிஞ்சு ஓடிச்சு. சரியா? ஏன்னா அந்த பார்ட்டிகிள்ஸ், மூலக்கூறுகள் இல்ல துகள்களுக்கு எனர்ஜி கிடைச்சிருச்சு. எனர்ஜி கிடைச்ச உடனே ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்தாங்களா? அப்ப அவங்களுக்கு உண்டான ஒரு பிணைப்பு இருக்கும், பாண்ட் இருக்கும். அந்த பாண்டு உடைஞ்சிருச்சு. உடஞ்சோடனே எப்படி சுத்த ஆரம்பிச்சாங்க. சரியா? இந்த பாயிண்ட் மட்டும் இப்ப இந்த தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாறுறத நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது கிளியர் ஆயிட்டா? பார்ட்டிகளோட மூவ்மெண்ட்டை பாக்குறீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, எதனால இது இப்படி ஆணுச்சு? நம்ம ஹீட் பண்றோம் இல்ல கூல் பண்றோம். இப்ப இதே இடத்துல சார் கூல் பண்ணி காமிங்களா நீங்க கேட்கலாம். அதையும் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்ப கூல் பண்றேன் பாருங்க, என்ன நடக்கும் பாருங்க. ஐஸ் கட்டி வச்சு கூல் பண்றேன். பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. ஆனா என்ன நடக்குதுன்னு நல்லா பார்க்கணும். குட். இப்ப என்னப்பா நடந்துச்சு? சார், பார்ட்டிகலாம் திருப்பி ஒண்ணுக்கு ஒண்ணு நெருங்கி வந்துட்டு சார். எஸ். ஏன்னா நம்ம கூல் பண்றோம்னா அதோட எனர்ஜி எடுத்துக்கிடும். நம்ம ஹீட் பண்ணா எனர்ஜியை கொடுக்கும், ஆற்றலை கொடுக்கும். கூல் பண்ணா எனர்ஜி எடுத்துக்கணும். ஸோ எனர்ஜியை எடுத்த பிறகு என்ன ஆயிரும்னா அந்த மாலிகூல்ஸ்க்குலாம் ஸ்பீடு கிடைக்கல, வேகம் கிடைக்கல, உடனே வந்து உட்கார்ந்துருது. இது புரியுதா? இது கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்னா நீங்க உடனே சேட் பண்ணலாம். சார் எனக்கு இது புரியல, இதை திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி நடந்துச்சு. கிளியர் ஆயிட்டா? அதோடைய பார்ட்டிகல்ஸ் தான் ரொம்ப ஃப்ரீயா மூவ் ஆனுச்சு. ரைட். இப்போ நான் அடுத்து எடுக்க போறேன், லிக்விட் எடுக்க போறேன். லிக்யூட்ல
ஆட்டோமேட்டிக்கா ஒரு எப்பவுமே எப்படி பாத்தீங்கன்னா அதோட மாலிகுல்ஸ் பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாண்ட்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே அங்கங்க அப்படி சுத்திட்டு அலைவாங்க. அந்த பாருங்க உங்களுக்கே தெரியும் பாருங்க. அங்கங்கன்னு சுத்திட்டே இருப்பாங்க. சரியா? திடம் அந்த சாலில இருக்கக்கூடிய ஒரு பிணைப்பு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி இதுல இருக்காது. இது கிளியர் ஆயிட்டா? சரியா? அப்போ திருப்பியும் நான் என்ன பண்றேன் உங்களுக்கு புரியறதுக்காண்டி இப்ப இந்த இப்ப நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். சரியா? லிக்யூட்ல இப்போ வாட்டர் எடுத்துக்கோனா அந்த வாட்டர் மாலிகுல் H2Oன்னு தெரியும். ஏன்னா இதுனா நல்லா உங்களுக்கு புரியும். H2O 2 ஹைட்ரஜன், 1 ஆக்ஸிஜன். அதனால 2 ஒரு மாரி ஆரஞ்சு கலர் பால் பால் போட்டிருப்பாங்க. அப்புறம் ரெட் கலர் பால் போட்டிருப்பாங்க. 2 ஹைட்ரஜன், 1 ஆக்ஸிஜன் போட்டிருப்பாங்க. இத நான் ஹீட் பண்றேன். என்ன நடக்குன்னு மட்டும் நல்லா பாருங்க. நல்லா பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் பொறுமையா பாருங்க. ஸ்பீடு இன்கிரீஸ் ஆகுதா? குட். எல்லாம் பயங்கரமா சுத்துது பாருங்க. ஏன்னா ஆற்றல் கிடைத்து விட்டது இருக்கு. சரியா? குட். அதே மாதிரி நீங்க கூல் பண்ணாலும் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிரும். வேகம் குறைந்துடும். இத பார்த்தீங்களா? ஓகே. இப்ப நம்ம கேஸ் இதுக்கு போலாம். கேஸுக்கு நம்ம ஆக்ஸிஜன் எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா கேஸ் ஆக்ஸிஜனா O2 அதனால 2 2ஆ குடுத்துருப்பாங்க. இங்க நம்ம ஹீட்டே பண்ணல. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அதோடைய பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே அந்த ஸ்பேஸ்ல சுத்திட்டு இருக்கு. இப்ப நமக்கு ஒரு ரூம்ல ஒரு கண்டெய்னர்ல காமிக்கிற மாதிரி காமிக்காங்க. இதே ஸ்பேஸ்லனா எல்லா இடத்துக்குமே பறந்து போயிரும். கரெக்டா? இந்த பார்ட்டிகல்ஸ் ஆல்ரெடி ஃபாஸ்டா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரே இடத்துல உட்காரல. எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு நிலையான வடிவம் கிடையாது. வால்யூம் கிடையாது. அப்படிதானே? நீங்க எந்த கண்டெய்னர்ல புடிச்சு வைக்கீங்களோ அந்த கண்டெய்னர் மாதிரி இருக்க போகுது. அதை திறந்து விட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்பேஸ்ல போய் கலந்துரும். லிக்விடுக்கும் அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு வடிவம் கிடையாது. நீங்க எந்த பாத்திரத்தை ஊத்தி வைக்கீங்களோ அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற இருக்கும். சாலிட் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். இது எல்லாம் கிளியர் ஆயிட்டா? இஸ் இட் கிளியர்? ஓகே. இப்ப இதையும் நான் ஹீட் பண்ணி காமிக்கிறேனே. என்ன நடக்கு? கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்க. என்ன நடக்கு? சார் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போயிடுச்சு சார். நீங்க ஹீட் பண்ண உடனே. கரெக்ட். திருப்பி கூல் பண்ணா என்ன நடக்கும்? ஸ்பீடு குறைஞ்சிரும். பாருங்க மெதுவா அப்படியே ஸ்பீடு குறைஞ்சிரும். அப்படியே குறைஞ்சு 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 ரொம்ப நேரம் ஆகும். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எப்பவுமே பாத்தீங்கன்னா கேஸ் மாலிகுல் ரொம்ப சுத்திட்டே இருக்கறனால அதை டக்குன்னு நம்ம கூல் கூல் பண்ணா அப்படியே மெதுவா வரும். லிக்விடோட சாலிடோட ரொம்ப ரொம்ப மெதுவா வரும். இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு மேட்டர் பத்தி புரிஞ்சுது. மேட்டர்னா மாஸ் அண்ட் வால்யூம் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. மேட்டருடைய 3 நிலைகள் சாலிட், லிக்விட், கேஸ். திடம், திரவம், வாயு. அதை நம்ம பார்த்தோம். திடத்துல டேபிள், சேர், வாட்டர் அப்படிங்கிறத பார்த்தோம். லிக்யூட்ல பாத்தீங்கன்னா நம்ம வாட்டர் அப்படிங்கறத சொன்னோம். கேஸ்ல பாத்தீங்கன்னா ஏர், ஆக்சிஜன். அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் போட்டு காமிச்சேன். இது வரைக்கும் கிளியர் ஆயிட்டா? யாருக்கும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தா நீங்க எனக்கு மெசேஜ் சேட் பண்ணுங்க. சார் எனக்கு இதை திருப்பி காமிங்க நீங்க சொல்லலாம். இல்ல நீங்க ஏதாவது டவுட் கேட்கலாம். நிறைய கேட்கறது நல்லது. ஓகே. சரி. ஓகே. இது என்னன்னா இப்ப நான் காமிச்ச இது வந்து ஆக்சுவலி தனியாவே நம்ம சொல்லலாம். பட் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக இதை எடுத்தேன். இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த கண்டெய்னர்ல வழக்கம் போல இந்த பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. நியான் நம்ம அப்படி போட்டிருப்பாங்க. அந்த நியான் இருக்கு. நான் ஹீட் பண்றேன் அப்படின்னா அப்படியே ஹீட் பண்ணிட்டே இருக்கேன். அது மாதிரி நீங்க நிறைய மாலிகூல்ஸையும் நீங்க இப்படி எடுக்கலாம். இந்த மாதிரி பம்ப் மாதிரி வச்சிருப்பாங்க. இப்படி எடுக்கலாம். ஹீட் பண்றேன். இதுல என்ன சொல்லணும்னா நீங்க இந்த கிராஃபை பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் இந்த காமிக்கிறேன். இந்த கிராஃபை பார்க்கணும். இந்த கிராஃப்ல என்ன சொல்ல வராங்க? இந்த கிராஃப் ரொம்ப இன்டெப்தா போக வேண்டாம். லேசா ஒண்ணே ஒன்று பாருங்க. அந்த ரெட் கலர் டாட்டை மட்டும் பாருங்க. சாலிட்ல அந்த அந்த ரெட் கலர் டாட் இருக்கு. நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன். என்ன நடந்திருக்கு மட்டும் நீங்க பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சார் அந்த ரெட் கலர் டாட் மூவ் ஆயிடுச்சு சார். ஓகே மூவ் தான் ஆகும். பட் எங்க மூவ் ஆயிருக்கு? லிக்விட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு சார். எஸ். அப்போ
ஒரு ஐஸ் கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐஸ் கட்டிய நீங்க ஒரு ஒரு ஸ்பேஸ்ல நம்ம வெளியில தூக்கி வைக்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடக்கும்? சார் உருகி தண்ணியா போயிரும். எஸ். கரெக்ட். அதே மாரி ஒரு ஐஸ்கிரீம் நீங்க வாங்குறீங்க கடையில. உடனே அத சாப்பிடணும். அந்த ஐஸ்கிரீம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா உருகிரும். அந்த ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது, இல்ல ஐஸ் கட்டி அப்படிங்கிறது திடம். சாலிட் ஸ்டேட். டெம்பரேச்சருக்கு கிடைச்ச உடனே, அதாவது ஹீட் கிடைச்ச உடனே, அது என்ன ஆகுதுன்னா, லிக்விடா மாறுது. அததான் இந்த கிராஃப்ல நம்ம பார்க்குறோம். அந்த ரெட் கலர் டாட் அப்படி போகுதுல்ல. ஸோ, அததான் மாலிக்யூல்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு இப்படி பார்க்குறோம். திடமா இருந்தா ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு இருக்கும். நீங்க வந்து அத ஹீட் பண்ணீங்கன்னா, மெல்ட் ஆயிரும். உருகிரும். லிக்விடா மாறிரும். ஸோ, லிக்விடா மாறுனா, அதோடைய மூலக்கூறுகள், பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்குன்னா, அங்கங்க இருக்கும். அததான் நீங்க பார்க்குறீங்க. ஃபர்தரா நீங்க லிக்விட ஹீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லிக்விட ஹீட் பண்றீங்க அப்படின்னா, நான் இன்னும் நல்லா ஹீட் பண்ணிட்டேன். ஏன்னா, அது கேஸ் அளவுக்கு போயிட்டு, நல்லா ஹீட் பண்ணிட்டேன் அப்படின்னா, கேஸா மாறிரும். வாயுவா மாறிரும். அப்படிதானே? நீங்க ஒரு கொஞ்சோண்டு பால் வாங்கி வச்சுக்கோங்க. பால் வாங்கன்னா, நீங்க அது பண்ண வேண்டாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க பால் வாங்கி வச்சு ஹீட் பண்றீங்க. பாலும் கொதிக்கி, திருப்பியும் ஹீட் பண்றீங்க. திருப்பியும் நல்லா கொதிச்சு எல்லாம் பாத்திரத்த விட்டு வெளியிலே வந்துரும். திருப்பி திருப்பி கொதிக்க வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பாத்திரத்த பாலே இருக்காது. ஏன்னா ஆவியாயிரும். அப்படிதானே? நம்மளுடைய நிலத்துல இருக்கக்கூடிய தண்ணி ஆவியாகி தானே நமக்கு மழை கிடைக்கு. ஏன் ஆவியாகுது? ஏன்னா சூரியனோட வெப்பம். சூரியனுடைய அந்த வெப்பத்தினால தான் நம்மளுக்கு வந்து இந்த நீர், கடல்ல இருக்க நீர்லாம் ஆவியாகி எங்க போகுது? கேஸா மாறுது. ஸோ கேஸ்ல உள்ள மாலிக்யூல் இப்படி இருக்கும். சாலில் இருந்த பார்ட்டிகல்ஸ், அதாவது திடத்துல இருந்த பார்ட்டிகல்ஸ் ஹீட் பண்ணா சாலிடு, சாரி, ஹீட் பண்ணா லிக்விடா திரவமா மாறுனுச்சு. அத இன்னும் ஹீட் பண்ணா கேஸா மாறுனுச்சு. வாயுவா மாறுச்சு. அது எல்லாத்தையும் நாம இந்த சிமுலேஷன்ல பார்த்தோம். இந்த சிமுலேஷன்ல எதுவும் டவுட் இருக்கா? எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. நான் சொல்லித் தரேன். அப்போ நம்ம சுற்றியுள்ள பரப்பொருட்கள் உங்களுக்கு கிளியர் ஆயிட்டுல? எல்லாமே பொருட்கள் தான். நிறைய இருக்கணும். திண்மம், திரவம், வாயு அதோடைய வடிவங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தனிமங்கள் பண்ண போறேன். எலமெண்ட்ஸ். பட் அத அடுத்த கிளாஸ் நம்ம வந்து டீட்டெயிலா பார்க்க முடியும். இந்த கிளாஸ்ல அத ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்கிறேன். தனிமங்கள் அப்படிங்கிறது எலமெண்ட்ஸ். சரியா? இது என்ன சார்? எலமெண்ட்ஸ்னா என்ன? தனிமங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கும் நிறைந்துள்ளது. இப்ப நீங்க கையில வச்சிருப்பீங்க. பென்சில் வச்சிருப்பீங்க. பேனா வச்சிருப்பீங்க. எதுத்தாப்புல பார்க்குறீங்க. மலை, வாகனம், புத்தகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தனிமங்கள் அதுல இருக்கு. நீங்க சுவாசிக்கக்கூடிய காற்றுல கூட தனிமங்கள் இருக்கு. நீங்க சுவாசிக்க காற்று ஆக்சுவலி நம்ம ஆக்ஸிஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா காற்ற தான் நம்ம சுவாசிக்கும். நம்ம ஜென்ரலா சொல்லும்போது ஆக்ஸிஜன் தான்ப்பா உடலுக்கு தேவை அப்படிம்போம். ஆனா நம்ம ஆக்ஸிஜன் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க மாட்டோம். நம்ம ஜென்ரலா காத்த சுவாசிப்போம். அந்த காத்துல ஆக்ஸிஜன், நைட்ரஜன், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான் போன்ற போன்ற வாயுக்கள்லாம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த வாயுக்கள்லாம் தனிமங்கள் தான். அப்ப தனிமம் அப்படிங்கிறது ஒரு தூய பொருள். பியூர் சப்ஸ்டன்ஸ். இந்த வார்த்தை தான் முக்கியம். தனிமம் அப்படிங்கிறது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். அது என்ன சார் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இப்ப நான் காற்றுன்னு சொன்னேன். காற்று வந்து ஒரு பியூர் கிடையாது. ஏன்னா காற்றுல உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கலந்திருக்கு. ஆக்சிஜன் கலந்திருக்கு, நைட்ரஜன் கலந்திருக்கு, ஆர்கன் கலந்திருக்கு. அப்ப பியூர் கிடையாது. பட் ஒரு ஆக்சிஜன் தனியா எடுங்க. ஆக்சிஜன் ஆக்சிஜன் மட்டும் தான் இருக்கும். கோல்டுனா தங்கம்னா தங்கத்துடைய அந்த பார்ட்டிகிள்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த மாதிரி அதோடைய சேம் கைண்ட் ஒரே மாதிரியான அணுக்கள் இருந்ததுன்னா அதை தான் நம்ம வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? தூய பொருள்னு சொல்றோம். அப்ப அதை தான் நம்ம தனிமங்கள்னு சொல்றோம். தனிமங்களை நீங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு முக்கியமான வார்த்தை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கோல்டு எடுத்துக்கோங்க. இந்த கோல்டை பிரேக் பண்ணி இன்னொரு ஒரு காம்பவுண்டா நீங்க மாத்த முடியாது. உதாரணத்துக்கு இந்த கோல்டுல நீங்க எத்தனை மட்டும் உடைச்சாலும் கோல்டு தான் வரப்போகுது. திடீர்னு 2 மட்டும் உடைச்சோன்னா இது காப்பரா மாறுமா? தாமிரமா மாறுமா? ஒரு தங்கம் வந்து தாமிரமா மாறுமா? நம்ம உடைச்சா அதெல்லாம் மாறாது சார். எல்லாமே அதேதான் சார். ஒரு குச்சி உடைச்சா குச்சி தான் வரப்போகுது. திடீர்னு அதுக்குள்ள இருந்து நம்மளுக்கு வந்து வேற ஏதோ ஒரு சாக் பீஸா வரப்போகுது. வராது. அப்போ தனிமங்களும் இதுதான். ஒரு எலமெண்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ். எலமெண்ட்னா பியூர் சப்ஸ்டன்ஸ், தூய
பொருள் நம்ம சொன்னோம். எலமெண்ட்டை பிரேக் பண்ண முடியாது. நீங்க வந்து பிரேக் பண்ண முடியும்னா உடைக்க முடியும்னு அர்த்தம் இல்ல. பிரேக் பண்ணி இன்னொரு பொருளா மாத்த முடியாது. அது பிரேக் பண்ணாலும் என்ன அது கோல்டா தான் இருக்க போகுது. தாமிரத்தை உடைச்சாலும் தாமிரமா தான் இருக்க போகுது. சரியா? சோ இப்ப நீங்க ஒரு கோல்டு நீங்க தங்கப்பட்டம் பார்த்துருப்பீங்க. அந்த கோல்ட் ஸ்மித் இந்த கோல்டு வந்து சுத்திலால அடிப்பாங்க, தீயில போட்டு உருக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணாலும் அதோடைய வடிவத்தை நான் மாத்தலாம். சுருட்டு மாத்தலாம், ஒரு மாதிரி சேப்பை மாத்தலாம், வளையமா மாத்தலாம், இந்த மாதிரி மாத்தலாம். தவிர அப்பவும் அது கோல்டு தான். அப்படிதானே? சரியா? இதை வந்து நம்ம ரியல் லைஃப்ல எடுத்துக்கணும். எவ்வளவு பேர் தான் நம்மள வந்து இது பண்ணாலும் நாம் வந்து ரியல் கோல்டா தான் இருக்கணும். அது நீங்க மாணவர்கள் நீங்க வந்து அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற உலகத்துல, இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல, இப்ப இருக்கிற ஒரு டெக்னாலஜி அண்ட் இப்ப இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது எல்லாமே ஈஸியா கிடைக்கக்கூடிய தன்மை, அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளை நம்மளே காப்பாத்திக்கிறது வந்து யாருமே நம்மளை காப்பாற்ற முடியாது. நம்மளை நம்மளே காப்பாத்திக்கிறது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நாங்க படிக்கும்போது பயப்படுவோம். சாருக்கு பயப்படுவோம், அப்பா அம்மா பயப்படுவோம், ஊர் என்ன சொல்லுவாங்கன்னு பயப்படுவோம். அவரு ஏதாவது சொல்லுவாருப்பா, இந்த வீட்டுக்காரங்க ஏதாவது சொல்லுவாப்பா, அப்பா ஏதாவது சொல்லுவாங்கப்பா, டீச்சர் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பயப்படும். அந்த பயம் தான் எங்களை வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா நல்வழி பாதையில கொண்டு போணுச்சு. பட் இப்ப நமக்கு பயம் இல்ல. அப்பா அம்மா மேல பயம் இல்ல, டீச்சர்ஸ் மேல பயம் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னா பயம் இல்ல. அவன் என்னடா சொல்லுவான் அப்படிங்க சொல்றாங்க. ஏதாவது சொன்னா உடனே அதுக்கு ஒரு வார்த்தையை வந்து கிண்டல் அடிக்கிற ஒரு வார்த்தையை போட்டு அவரை ஹட் பண்ணிடுறாங்க. சரியா? அப்போ இந்த உங்க புக்ல உள்ள வார்த்தையை நீங்க வாழ்க்கையா எடுக்கணும். நீங்க வாழ்க்கையில எடுத்து அதை நல்லா பண்ணீங்கன்னா நீங்க உங்களுடைய ஒரு வரலாறு புக்ல வரும். சரியா? சோ நீங்க கோல்ட என்னதான் உடைச்சாலும் வளைச்சாலும் அதை வந்து கஷ்டப்படுத்தினாலும் இப்படி சொல்லலாம் கஷ்டப்படுத்தினாலும் கோல்டு கோல்டு தான். அதை நம்ம மாற்ற முடியாது. சரி, அது அப்பவும் வந்து மில்லிற தான் போகுது. அது அப்பவும் ஒரு மதிப்பு மிக்கதா இருக்க தான் போகுது. சரியா? இப்ப இது புரிஞ்சதா? அப்ப எலமெண்ட்ஸ்னா தூய பொருள் சார். அதுன்னு தெரிஞ்சு போச்சு. இட் ஹேஸ் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம்ஸ். அது சொன்னோம்ல, நான் வார்த்தையால சொன்னேன். ஒரே விதமான அணுக்களால் ஆனவை. அணுன்னா என்னன்னு தெரியும்? இருக்கல ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள், மிகச்சிறிய துகள்.